ஏய் பார்த்து விளையாடுங்கடா. ஒரு சண்டே ஈவினிங் எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. என்ன ஆச்சு? என்னடா சொல்ற? எங்கடா ஆச்சு? எப்ப நடந்தது? டேய் என்னடா சொல்ற? நீ எங்கடா இருக்க இப்போ? சரி நீ அங்க இருக்காத. நான் சொல்றத முதல்ல கேளுடா. நீ உடனே கிளம்பு. அங்க உங்களுக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நீ கிளம்பு. புரியுதா இல்லையா? என் ஃப்ரெண்டு குடிச்சிட்டு ஆக்சிடென்ட் பண்ணதான் ஃபோன் பண்ணி சொன்னான். அங்கிருந்து தான் பிரச்சனையே ஆரம்பிச்சது. சொன்னாங்க, பக்கத்துல போய் பார்ப்போம். இவன் ஒருத்தன் போனை வேற எடுக்க மாட்டான்றானே. தம்பி, இது ஆக்சிடென்ட் ஆனதா சொன்னாங்களே, எங்கன்னு தெரியுமா? இல்லண்ணா, அந்த மாதிரிலாம் இதுதான் சொன்னாங்களே. சரி இருக்கட்டும், விடுப்பா. டேய் கௌதம், என்னடா? டேய் கௌதம், ஏய் உனக்கு ஒண்ணும் இல்லையடா? மச்சான் எதுவும் பண்ணலடா. டேய் ஆக்சிடென்ட் ஆனதா சொன்னியடா? மச்சான் அங்க தான் ஆக்சிடென்ட் பண்ணி சீரியஸா? டேய் நாங்க போய் பார்த்தேன்டா, அங்க ஒண்ணுமே இல்லடா. மிஸ்ஸஸ் ஏன் கண்ணடா? இப்போ அங்க எப்படா போய் பார்க்கிறது? எப்படா போய் தேடுறது? மச்சான் டேய் மாட்டா பெரிய பிரச்சனை அடி அடி. எப்படியே எடுத்து வந்து ரெடி ப்ளீஸ் ரெடி. சரி இரு, நான் போய் பார்க்கறேன். என்ன ஏதோ பேசிட்டு இருந்தீங்க, அதுக்குள்ள கிளம்புறீங்க? ஒன்றும் இல்லை நண்பா, நீ பார்த்துட்டு கொஞ்சம் வேலை இருக்கு, போயிட்டு வரேன். சரிடா. காட்டுல தனியா பனியன் போட்டு உட்காந்துருக்கான். என்னடா பண்ற? அது வந்து டேய் எதா இருந்தாலும் சொல்றா. ஒன்னும் இல்லடா, ஒன்னும் இல்ல. ஒரு நிமிஷம் இரு. டேய் இங்க இந்த எங்கடா காணோம்? என்ன கேட்டா? அங்கதான் யாருமே இல்லையே. இப்பதான்டா இருந்தா, பாத்தேன்டா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. என்னடா உளற? அங்க யாரும் இல்லடா. ஐயோ ஏய், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் மச்சான். யாரடா? என்னடா ஆச்சு? படத்தப்படாதடா. இங்க என்ன பண்ற நீ? என்ன ஆச்சு? என்ன நடக்குது தெரியல மச்சான், இப்பதான்டா பார்த்தேன். எனக்கே பயமா இருக்கு. சரி சரி கூல் டவுன் கொண்டு ஒரு நிமிஷம். என்னதான்டா ஆச்சு சொல்றா. இல்ல மச்சான், நேத்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் போதையில போய் சாயந்தரம் ஆக்சிடென்ட் பண்ணிட்டான்டா. ஜெயிலு கன்ஃபார்ம். நேற்று ஏதோ நீ குசு குசுன்னு பேசும்போது நினச்சேன்டா. எப்போ எங்க என்ன நடந்துச்சு? இங்கதான்டா பக்கத்துல. என்ன பண்றதுன்னு தெரியல மச்சான், தெரியல மச்சான், போய் பார்க்கணும்டா. இங்க வேற ஆக்சிடென்ட் நடந்துச்சுங்கிற, இங்க ஆக்சிடென்ட் நடந்த மாதிரி தெரியலையே. இல்ல மச்சான், போய் பார்த்தா தான் தெரியும்டா என்ன ஆகிதுன்னு தெரியல மச்சான். தெரியாதனமா ஃபாலோ பண்ணி மட்டுமோ. சரி நீ எதுக்கு திருப்பி இங்க வந்த?
இல்ல மச்சான் அவன் செயின் மிஸ் பண்ணிட்டான்டா. பெருசா பிளான் பண்ணிட்டா. அது க்ளூவா கிடைச்சிட கூடாதுன்னா பார்க்க வந்தேன்டா. இந்த காட்டில் சென்னை தெரிவியா? என்ன பண்றது மச்சான், தேடிதான் ஆகணும்டா. அது ரொம்ப ரிஸ்க் மச்சான், வேணாம். இல்ல மச்சான் பார்க்கணும்டா, நாளைக்கு பிரச்சனை வரக்கூடாதுதான்டா. எனக்கு நானே சூனிய வச்சுக்கினேன். அவன் யாரும் இப்படி பண்ணிட்டான்டா. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. சரி, உனக்காக வேணா ஒரு தடவை வேணா போய் பார்க்கலாம். ஆனால் கண்டிப்பாக சீக்கிரம் கிளம்பிடணும், ஓகேவா? சரி மச்சான். மச்சான் என்ன அந்த இடத்த தூக்கிட்டு இருக்கு? கிளம்பிடலாம் மச்சான். நல்ல வார்த்தை சொன்னடா. வாடா மச்சான், கிளம்பிடலாம். ஓடுற டேய். எதுல வந்த? வண்டி பஞ்சர், விட்டு வந்துட்டேன். வா, என் வண்டிக்கு இது கிளம்பல. வா. சரி அடி. சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணி தொலைடா நாயே. மச்சான் பாத்தியா அத? எதை பாத்தியா? டேய் உனக்கு தெரியலடா? எதுவும் தெரியலடா. டேய் எதிரில் இப்பதான்டா பார்த்தேன். என்னடா வளர்ற? சரி விடு, எவன் வந்தாலும் பாத்துக்கிறேன். டேய் என்னடா? டேய் அத பாத்தியா? சின்ன பையன்டா. சரி கிளம்பு. இப்படிதான் எல்லாரையும் கொலை பண்றீங்களாடா? டேய் டேய், எந்த லூசு கூடாது தானே நீ கேட்ட செயின்? ஆமா மச்சான், இதான்டா. சூப்பரா டே. சரி, ஏதோ ஆக்சிடென்ட் பண்ணனால அது யார எங்க இப்படி பண்ண? மச்சான் டே வண்டியில் வந்துருந்தல மச்சான், ஒரு ஆள் குறுக்க வந்துட்டாரா. எக்ஸல்ல மச்சான் அப்படியே குஷ்டு வந்தேன்டா, அப்படியே போதையில் ஏற்றிட்டேன்டா. பாத்தியா, எக்ஸல் ஏத்தினானா? எக்ஸல்ல நீ ஏத்திட்ட. செத்துட்டானா? ஏ சத்தியமா தான்டா டே, நம்புங்கடா டே ப்ளீஸ்ரா. எதுக்கு இது சாப்பிட்ற? சோத்த மூட்டோடா. அதான் மச்சான் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு. அதான் நான் கூட ஒரு 1-2 சாப்பிடுவேன். அந்த கன்றாவே தான். ஸ்ட்ரெஸ்ஸுக்கா? ஆமாம் அதே தான். சரி ஓகேடா, கிளம்புறேன். உடம்பத்துக்கோ, ஃப்ரீயா இரு. பார்த்து சூதானமா இரு. போடா பைத்தியக்காரா. ஹாய்டா. லேட் ஆயிடுச்சா? இல்லடா அதெல்லாம் ஒன்றும் இல்லடா நண்பா, இப்போதான். டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? எக்ஸலு ஆளு ஆக்சிடென்ட்டு. ஐயோ இன்னும் அதை வெடியாடா நீ? வெயிட். அதை பார்த்தா நேற்று எடுத்துகிட்டு போன ஃபோட்டோவில் பார்த்தேன், நெட்டில் சர்ச் பண்ணேன். ஓகே. சர்ச் பண்ணதில் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நம்ம சாப்பிட்ற மாத்திரையில் ஸ்டெராய்ட், மெக்னீசியம் ஸ்டெராய்ட் என்று சொல்லக்கூடிய ட்ரக்ஸ் கண்டென்ட்டு கண்டிப்பாக இருக்கும். அதுவும் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு சாப்பிடக்கூடிய மாத்திரையில் அது ரொம்பவே அதிகமாக இருக்கும். இட் இஸ் வெரி டேஞ்சரஸ் டு ஹெல்த். ஒரு கட்டத்தில் அதுவே உங்களை அடிக்ட் ஆகிடும், அதிகமான டோசேஜ் எடுத்துக்க வச்சிடும். அந்த ட்ரக்ஸ் உங்கள் மூளைக்குள்ளே இருக்கிற நர்வஸ் சிஸ்டமை பாதிக்க ஆரம்பிக்கும். அதோட பாதிப்புகள் எப்படி இருக்குன்னா மென்டல் டிஸ்டார்டர், இல்யூஷன்ஸ், அந்த மாதிரியான விளைவுகள் நம்மளுக்கு கொடுக்கும். அப்போ அந்த பேய், அப்போ அந்த ஆக்சிடென்ட்டு, அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை. அது எல்லாமே உங்கள் இல்யூஷன் தான். நீங்கள் சாப்பிட்ற அந்த மாத்திரையோட ஹெவி டோசேஜ் தான் அப்படி காமிக்குது. அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி பேயும் இல்லை, அப்படி ஒரு ஆக்சிடென்ட்டும் நடக்கலை.
டேய் நிறுத்துடா. டேய் வாடா வந்து தூக்குடா. அண்ணா வேணாம் அண்ணா, எதுக்கு நம்மளுக்கு வம்பு, வானா போலாம். உயிருக்கு போராட்டு இருக்கும்போது விட்டு போறது ரொம்ப தப்புடா. நான் சொல்றத முதல்ல கேளுடா. நீ உடனே கிளம்பு. அங்க அவங்களுக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நீ கிளம்பு.